வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2 வந்து யூனிட் 2ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போற கொஸ்டின் தான் கடைசி கொஸ்டின். இதோட வந்து நமக்கு யூனிட் 2 வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? அந்த கடைசி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போற கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு 10 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது என்ன கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான நடைமுறைகள். இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும். நான் எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான நடைமுறைகள். மாணவர்கள் வந்து ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறாரு, மாணவர்கள் கத்துக்கிறாங்க. அந்த மாணவர்களை மதிப்பிடுறதுக்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை பார்க்க போறோம். சரிங்களா? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 நடைமுறைகள் இருக்கு. மாணவர்களை மதிப்பிடுறதுக்கு வந்து மூன்று நடைமுறைகள் இருக்கு. ஒன்று வந்து ஆசிரியர் மாணவர் இடையேயான உரையாடல். ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே நடக்கிற அந்த உரையாடல் மூலமா ஒரு மாணவனுடைய கற்றலை எப்படி மதிப்பிடணும் ஒண்ணு. 2 வந்து பாத்தீங்கன்னா மதிப்பீட்டு குறிப்புகள் கொண்டு பின்னூட்டம் அளித்தல். மாணவர்களை மதிப்பிடுறோம், அந்த மதிப்பிடுறதை வச்சு அவனுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டு எப்படி அவனுடைய கற்றலை வந்து சிறப்பு மேற்கொண்டு முன்னேற செய்யறது அப்படின்றது 2வது பாயிண்ட். 3வது வந்து பாத்தீங்கன்னா ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு. அந்த குரூப் டிஸ்கஷன் சொல்லும் பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடுனா அவனே எப்படி மதிப்பிடுறது. இந்த 3 விதமான கற்றலை மதிப்பீடு நடைமுறைகள் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆசிரியர் மாணவர் இடையேயான உரையாடல். இந்த இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க சார், ஒரு ஆசிரியர் மாணவர் 2 பேருக்கு நடக்கிற உரையாடல் மூலமா மாணவர்களை எப்படி சார் மதிப்பிடணும் அப்படின்னு தான் இந்த கேள்வி. நல்லா கவனிச்சுங்க. உரையாடல் மூலம் எப்படி மதிப்பிடுறது? இப்போ வந்து நான் ஒரு பாடத்தை நடத்த போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தொகுத்தறி மதிப்பீடு வளரறி மதிப்பீடு நான் நடத்தியிருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த பாடத்தை நடத்தும் போது இந்த தொகுத்தறி மதிப்பீடை பத்தியும் வளரறி மதிப்பீடை பத்தியும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு பாடத்தை தொடங்கும் போது அந்த பாடம் தொடர்பான மாணவர்களுக்கு இதுக்கு முன்னாடி முன்னறிவு ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆசிரியர் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகுதான் தன்னுடைய பாடத்தை அதுக்கேற்ற மாதிரி நடத்த ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்ப முதல்ல இந்த ஆசிரியர் மாணவர் உரையாடல்ல 5 மதிப்பீடுகள் இருக்கு. இந்த ஆசிரியர் மாணவர் உரையாடல்ல வந்து 5 விஷயங்கள் மூலமா மாணவர்களை மதிப்பிடுவான்னு சொல்லியிருக்கு. 1 பாட அறிவினை சோதித்தறிதல். 2 கற்றல் விளைவுகளை கண்டறிதல். 3 மாணவர்களது மொழியாற்றலை மதிப்பிடல். 4 மாணவர்களது கற்றல் செயல்பாடுகளை மதிப்பிட்டு நெறிப்படுத்துதல். 5 கற்றல் அடைவை மதிப்பிடுதல். இந்த 5 இருக்கு. சரிங்களா? இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பாட அறிவை சோதித்து அறிதல். பாட அறிவினை சோதித்தறிதல், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நல்லா கவனிச்சுக்க, உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி நான் சொல்றேன். இந்த நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாவே எழுதிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, பாட அறிவினை சோதித்தறிதல்ல 2 விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு வந்து பாருங்க கற்பித்தலின் தொடக்கம். 2 கற்பித்தலின் இடையில். இப்ப நான் பாடம் நடத்த போறேன், மாணவர்களை எப்படிலாம் மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் ஸ்டூடெண்ட்ஸை கேட்கறேன்னா அவங்க சொல்லுவாங்க சார் டெஸ்ட் வச்சு மதிப்பிடலாம், இல்லைன்னா கொஸ்டின் கேட்டு மதிப்பிடலாம், அப்படி சில விஷயம் நீங்க சொல்லுவீங்க. ஸோ ஓகே, ஓரளவு மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது தெரிஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கற்பித்தலை அமைச்சுக்கணும். அதான் பாருங்க கற்பித்தலின் தொடக்கம். அந்த பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாடி நான் சில கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க அதுக்கான பதிலை சொல்றதை வச்சுதான் என்னுடைய கற்பித்தலை நான் அமைச்சுக்கிறேன்னு சொன்னேன். நீங்க அந்த பதில் சொல்றீங்களா, நான் கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்றீங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா மீட்டறியும் மீட்டுணர்தல். உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அதை நான் மீட்டு அறிகிறேன், உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அதை மீட்டு நான் உணர்றேன்.
நீங்க சொல்றதை வச்சு நான் உணர்ந்துக்கிறேன், ஓகே இந்த அளவு தெரிஞ்சிருக்கு. நீங்களா உங்களை அந்த மீட்டர் உணர்ந்துக்கிறீங்க. இந்த பாடம் தொடர்பான முன்னாடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறீங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா மீட்டறியும் மீட்டுணர்தல் சொல்லுவாங்க. அப்ப இதுல முதல் வந்து பாத்தீங்கன்னா கற்பித்தலின் தொடக்கம். அப்ப கற்பித்தலின் தொடக்கத்துல ஒரு ஆசிரியர் பாடம் தொடங்குவதற்கு முன்னாடி அந்த பாடம் தொடர்பான சில கேள்விகளை மாணவர்களிடம் கேட்டு அதற்கான பதிலை பெறுவார். இந்த மாதிரி கேட்டு பெறுவதற்கான பதிலை வந்து என்ன சொல்லுவோம்னா மீட்டறியும் மீட்டுணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல்ல புரிஞ்சுச்சா? ரெண்டாவது பாருங்க, கற்பித்தலின் இடையில். இப்ப நான் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ 2 பாயிண்ட் முடிச்ச பிறகு நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? பாட அறிவினை சோதித்தறிதல் பற்றி அதை பத்தி கூறுங்க, அதை பத்தி விளக்குங்க அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்கலாம். இந்த 2 பாயிண்ட் முடிச்ச பிறகு இந்த பாட அறிவினை சோதித்தறிதல், கற்றல் விளைவுகளை கண்டறிதல், ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஏன் கொஸ்டின் கேட்கிறேன்? நான் நடத்தும் போதே நீங்க கரெக்டா கவனிக்கிறீங்களா, உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதான் பாருங்க, கற்பித்தலின் இடையில். அப்ப கற்பித்தலின் இடையில மாணவர்கள் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. விளக்குகள் கேட்கலாம். அடுத்து காரணம் கூறுக அப்படின்னு கேட்கலாம். அப்ப தொகுத்தறி மதிப்பீடு ஏன் பயன்படுத்துறோம், அதுக்கான காரணத்தை கூறுன்னு கேட்கலாம். அடுத்து விவரி, தொகுத்தறி மதிப்பீடு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபுல்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேறுபடுத்துக, தொகுத்தறி மதிப்பீடுக்கும் வளரறி மதிப்பீடுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி நடத்தும் போதே கேள்வி கேட்கறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்போ முதல் பாயிண்ட் வந்து பாட அறிவினை சோதித்தல். 2 விஷயம் வரும். ஒன்னு பாடம் தொடங்கும் போது, 2வது பாட இடையில். 2 விஷயம் வந்துச்சா? பாடம் தொடங்கும் போது கேட்கிற கொஸ்டின் வந்து மீட்டறிதல் மீட்டுணர்தல் சொல்லுவோம். பாட இடையில கேட்கிற கொஸ்டின் வந்து விளக்கு, காரணம் கூறு, விவரி, வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்ப நான் சொல்ல வச்சு நீங்க எழுதிக்கலாம். 2வது பாயிண்ட் பாருங்க, கற்றல் விளைவுகளை கண்டறிதல். இப்போ பாடம் நடத்தி முடிச்சுட்டேன். முதல்ல பாடம் தொடங்கும் போது கொஸ்டின் கேட்டேன், பாட இடையில கொஸ்டின் கேட்டேன். இப்போ பாடத்தை ஃபுல்லா முடிச்ச பிறகு நான் உங்ககிட்ட வார்த்தை மூலமா கொஸ்டின் கேட்டு உங்ககிட்ட ஆன்சர் வாங்கலாம். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா வாய்மொழி சோதனைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, 2வது பாருங்க, உரையாடலின் வழியே வாய்மொழி சோதனை. சார் வாய்மொழி சோதனை, உரையாடலின் வழியே வாய்மொழி சோதனை ஒண்ணுதான் சார். வாய்மொழி சோதனைன்றது நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க, அதுதான் வாய்மொழி. அது 2 விஷயம் தான் நடக்கும். உரையாடல் மூலம்னா ஒரு டாபிக்கை பத்தி மாணவரும் ஆசிரியரும் எப்படி சொல்லுவாங்க, உரையாடுறது அதை பத்தி. அதன் மூலமா மாணவருக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் ஒரு டாபிக்கை சொல்றேன், அதை பத்தி அந்த ஆசிரியரும் மாணவரும் கலந்துரையாட இருக்கிறது. அதைத்தான் சொல்லுவாங்கன்னா உரையாடலின் வழியே வாய்மொழி சோதனை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப 2வது பாயிண்ட் கற்றல் வழியை கண்டறிதல் வந்து வாய்மொழி சோதனை, உரையாடல் வழி வாய்மொழி சோதனை. இந்த 2 விஷயத்தை எழுதிக்கலாம். 3வது பாருங்க, மாணவர்களின் மொழி ஆற்றலை மதிப்பிடுதல். முக்கியமானது, மாணவர்களின் மொழி ஆற்றலை மதிப்பிடுதல் ரொம்ப முக்கியமானது. ஒரு சில பேர்ல ஆன்சர் தெரியும், ஆனா எந்திரிச்சு சொல்றதுக்கு தயங்குவான். ஒரு சில பேர் சொல்றதுக்கு தடுமாறுவான். ஒரு சில பேர் ஆசிரியர் தூண்டி துருவி கேட்டா தான் பதில் சொல்லுவான். இப்படி மாணவர்கள் நம்மளே பார்த்துருப்போம். அதான் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணு, சொற்களை வெளிப்படுத்த திணறுவர். அப்ப அவர் சொல்றது மூலமா ஒரு ஆசிரியர் வந்து மதிப்பிடுறான். நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறான் மாணவர்கிட்ட, அவன் சொல்றத வச்சுதான் நான் மதிப்பிட முடியும். ஆனா அவனுக்கு அந்த ஆன்சர் தெரியும், ஆனா தடுமாறுறான். சரிங்களா? அப்ப அவனுக்கு எந்த மாதிரி ஆசிரியர் மதிப்பிடணும்? ஒரு பேப்பரை கொடுத்து எழுத சொல்லலாம். இல்லைன்னா அவனுக்கு சரளமா பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுதான் முதல் பாயிண்ட் பாருங்க, சொற்களை வெளிப்படுத்த திணறுவர். இது முதல் வகை. 2வது பாருங்க, சாரளமாக சொற்களை வெளிப்படுத்தும். ஒரு சில பேர் ஆன்சர் மடமடன்னு சொல்லிடுவான். பேப்பர் கொடுத்து எழுதுறத விட கேட்டவனையும் சார் எனக்கு என்னால் சொல்ல தெரியும் சார், எழுத முடியலன்னு சிலவர் சொல்லுவாங்க. அப்போ அவன் சாரணமா சொல்லுவான். 3வது பாருங்க, ஆசிரியர் தூண்டி துருவி கேட்கும் போதுதான். ஒரு ஆசிரியர் வந்து சில வந்து தூண்டி துருவி அவனை கொஸ்டின் மேலும் கேட்கும் போது தான் அவன் ஆன்சர் பண்ணுவான். அப்ப ஒரு ஆசிரியரோட வேலை வந்து 3 வேலை இருக்கு. சரிங்களா? அந்த தடுமாறி சொற்களை வெளிப்படுத்த திணறுவான் பார்த்தியா, அவனையும் மதிப்பிடணும். அடுத்து சாரணமாக சொற்களை வெளிப்படுத்துவார், அவனையும் மதிப்பிடணும். அடுத்து ஆசிரியர் தூண்டி துருவி கேட்கும் போதுதான் பதில உணர்த்துவார். அப்ப இந்த மாணவர்களின் மொழியாற்றல்ல இந்த 3 விஷயம் வரும். சரிங்களா? 4வது பாயிண்ட் பாருங்க, மாணவர்கள் கற்றல் செயல்பாடுகளை மதிப்பிட்டு நெறிப்படுத்துதல். அவனை சரியான வழிக்கு எப்படி கொண்டு வர முடியும்? கற்றல் வழியை இப்போ டெஸ்ட் வைக்கிறோம், நீங்க அந்த பேப்பர் எழுதி என்கிட்ட கொடுக்குறீங்க, அதுல என்னென்ன தவறு நான் மிஸ்டேக் பண்ணி உன்னுடைய தவறுகளை நான் சுட்டி காட்டி அடுத்த முறை அந்த தவறு நிகழாம நான் பாதுகாத்துக்கிறேன். அதான் பாருங்க, திருத்தங்களை சுட்டி காட்ட, நீ செஞ்ச தவறுகளை வந்து சுட்டி காட்டுறது. அடுத்து பாருங்க, நேர்காணல். என்ன சார்? சில மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கிறப்ப இந்த கூட்டத்தோட பதில் சொல்லுவான். அவனுக்கு தெரியுதோ இல்லையோ பதில் சொல்லுவான். ஆனா அப்படி மாணவர்களை தனியா நம்ம ஆசிரியர் அவனை நேர வர வச்சு அவன்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அவனுக்கு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கா தெரியலையா அப்படின்னு ஆசிரியர் தெரிஞ்சுக்கலாம். தெரியலனா
அவனை நேர்காணல் மூலம் பக்கத்தில் வர வச்சு உட்கார வச்சு அந்த பாடத்தை அவனுக்கு தனிப்பட்ட முறையில் விளக்கி அவனை மதிப்பிட முடியும்னு சொல்றாங்க. அதுதான் பாருங்க திருத்தங்களை சுட்டிக்காட்ட. அடுத்து நேர்காணல். 4 பாயிண்ட் புரிஞ்சுச்சா? அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்க, கற்றல் அடைவை மதிப்பிடுதல். கற்றல் அடைவை மதிப்பிடுதல். இதுல பாருங்க என்ன அடைவை மதிப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மாணவர்களது கற்றல் அடைவை மதிப்பிட நேர்காணலையும் ஒரு உத்தியாக பயன்படுத்த முடியும். இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அந்த நேர்காணலையும் ஒரு உத்தியாக பயன்படுத்த முடியும் சொல்லுவாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, இவ்வுத்தியை பயன்படுத்தும் போது சோதிக்கப்படுவோர் தமது கருத்துக்களை வெளிப்படையாக தெளிவுடன் கூறாமல் பூசி மெழுக வாய்ப்புள்ளது. பிறரை பார்த்து காப்பி அடிக்கவும் வழி இல்லை. அந்த நேர்காணல் மூலம் பக்கத்தில் உட்கார வச்சு அவனை சொல்லித்தரப்ப அவன் இன்னொரு மாணவன் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இல்லை, இன்னொரு மாணவர்களை பார்த்து காப்பி அடிக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அது லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மிக குறுகிய காலத்தில் சோதிக்கப்படுவது கற்றல் அறிவின் ஆழத்தை எளிதாக மதிப்பிட்டார்களாம். இதுதான் 5 பாயிண்ட். சரிங்களா? நம்ம அடுத்த கிளாஸ்ல அந்த பேலன்ஸ் இருக்க, அதாவது இந்த ஒப்பார் சுய மதிப்பு குழு அந்த பின்னூட்டத்தை பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.